மண்டே ஈவினிங் இந்த vlog போகி அன்னைக்கு எடுத்தது. போகி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு வெண்பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். அதே மாதிரி ஈவினிங் போல சாமி கும்பிட்டாச்சு. பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நைட்டு டின்னருக்கு இட்லியும் தக்காளி தொக்கும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் போகி அன்னைக்கு நான்வெஜ் எடுத்து சமைப்பாங்க. எங்க அம்மா வீட்லயும் நான்வெஜ் தான் ஸ்பெஷல். நான்வெஜ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து வீடெல்லாம் மாப் போட்டு எல்லாமே கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு நான்வெஜ் செய்யாம இந்த மாதிரி இருக்கிறதே எவ்வளவோ பரவாயில்லன்னு எனக்கு இப்போ தோணுது. நீங்க எப்படி போகி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சாமி அத்தை வீட்ல தான் கும்பிட்டோம். ஸோ அதனால டின்னர் மட்டும் அத்தை மாமாக்கும் சேர்த்தே நானே ரெடி பண்ணிட்டேன். இந்த தக்காளி தொக்குக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமா தண்ணியை விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டு இறக்கணும்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடும். இட்லி, சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா செமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை பை.